இப்போ நம்ம நாகர்கோயிலில் தாங்க இருக்கோம். நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு பிரியாணி கடைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு தம் பிரியாணி கடை கேள்விப்பட்டு பாரத் தம் பிரியாணி அப்படின்ற ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு என்னன்னு ரிவ்யூ சொல்கிறோம். இப்போ நம்ம பாரத் தம் பிரியாணி இந்த கடை உள்ளே தான் இருக்கோம். இந்த பாரத் தம் பிரியாணியை பற்றி, இந்த கடையை பற்றி என்ன டீட்டெயில், இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குது, என்ன சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு ஓனத்தை கேட்குறதுக்கு வாங்க. சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? சார் என்னோட நேம் வந்து அகமத். ரைட் சார். நம்ம கடை இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஈவினிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடை. இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து பிரியாணி போட்டிருக்கோம். அது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இனிமேல் வந்து ஃபியூச்சரில் வந்து டெய்லி கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஓகே சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து சிக்கன் பிரியாணி உண்டு, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை உண்டு, வேறு சிக்கன் ஷாப்ஸ், இது உடம்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இனிமேல் ஃபியூச்சரில் வந்து டெய்லி கொண்டு வர மாதிரி நல்ல பிளான். ஓகே. இப்போ இந்த பிரியாணி வந்து மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏன்னா வந்து இப்போ நான் கேட்கும்போது சீக்கிரம் போங்க அங்கே பிரியாணி தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் சார்? அதாவது மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ தம் பிரியாணிங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி தீ கங்கெல்லாம் மேலே போட்டு ஸ்பெஷலாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வரதான் தம் பிரியாணி. மற்ற கடையில் வந்து அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட மசாலா சேஞ்சஸ் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் நம்ம கடையோட ஸ்பெஷல். 30 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம், இது நிறைய பேர் வந்து சென்னை, வெளியூர் எல்லா இடமும் தேடி வராங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ராட் போதில் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. துபாய் போகுது, சவுதி போகுது, எல்லா இடம் போகுது. அப்புறம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா நல்லா ஃபேமஸ். இங்கே கொத்து பரோட்டா ரைட். ஈவினிங் வந்து நல்ல மூவிங் ஆகும். பாரத் தம் பிரியாணி ஈவினிங்கில் என்ன ஸ்பெஷலான ஐட்டம்னா இத்தனை வகைகள் இருக்குது சார். ஈவினிங் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இருக்குது, வேறு சிக்கன் கட்டிங் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன 65 மாதிரி இருக்கும். சரி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா நல்லா இருக்கும் சார். இது கூட நல்ல மூவிங்காக போயிட்டு இருக்கும். டைமிங் நம்மளோட ஹோட்டலோட டைமிங் சார், மத்தியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து 11:30 3 o'clock வரைக்கும் இருக்கும் பிரியாணி. இப்போ புரோட்டா பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clockலேருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும். 11 o'clock. சரி சார். இப்போ வீக் ஆஃப் ஏதாச்சும் இருக்கா? வார விடுமுறை இல்லை, வீக் ஆஃப்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆமாம். சரி சார், ஓகே, நன்றி. சொன்னது நன்றி. இப்போ இங்கே பாரத் தம் பிரியாணிலாம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? பாரத் பிரியாணி டேஸ்ட் பண்ணி என்னன்னு ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த தம் பிரியாணி எப்படி இருக்குது பார்த்து நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க. பாரத் தம் பிரியாணியில் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. அவங்களும் இலையை போட்டுட்டாங்க. இப்போ என்ன இருக்குன்னு கேட்டு என்னென்ன இருக்குது மட்டும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி 3 வெரைட்டிஸ் இருக்குது. நான் சிக்கன் பிரியாணி சொல்லி சரி சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. பாருங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்கனை சாப்பிடுவோம். சூப்பர் டேஸ்ட்டு. தம் பிரியாணின்றது இது ஒரு ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது. இந்த நாகர்கோயிலுக்கு உரித்தான ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்புன்னு சொல்கிறாங்க. நல்லா பீஸு பாருங்களா, தம்மில் நல்லா பீஸ் பக்காவாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட். ஆனால் இந்த மதியானம் வந்து பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும். அதுக்காக தான் தேடி வந்தோம். ஈவினிங் வந்து பரோட்டா இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பிரியாணி தேடி வந்ததுனால பிரியாணி சூப்பராக. இந்த ஜிலேபி செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இந்த நாகர்கோயில் வந்தீங்கன்னா
மறக்காமல் பாரத் தம் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாரத் தம் பிரியாணியில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி அல்டிமேட்டுங்க. இந்த பாரத் தம் பிரியாணி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கேபி ரோடு செட்டிக்குளம் ஜங்ஷனில் இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் பக்கம் வந்தீங்கன்னா தம் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.